வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ்ரோபோவின் வணிகச் செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வணிகம், வருமான வரி மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை வழங்கும் டாக்ஸ்ரோபோ யூடியூப் சேனலில் உங்கள் விளம்பரங்களை வெளியிடவும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டாக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி போன்ற சேவைகள் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் உதவிகள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். டாக்ஸ்ரோபோ. வாட்ஸ்அப் 9150461117. இந்தியாவில் உள்ள சொத்து மேலாண்மை நிறுவனமான ஈக்வரிஸ் ஒரு ஆய்வறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய நாடு உலகின் வேகமாக வளர்ச்சி பெறும் பொருளாதார நாடாக உள்ளது என்றும், இது பெரும்பாலான G7 நாடுகளை விட கட்டமைப்பு ரீதியாக சிறந்த நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதோடு விரைவில் G7 நாடுகளின் பொருளாதாரங்களை விட இந்தியா முந்திச் சென்றுவிடும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தற்போதுள்ள நிச்சயமற்ற உலகளாவிய சூழலில் இந்தியாவின் கொள்கை சார்ந்த மூலதன செலவு, கிராமப்புற நுகர்வில் மீள் எழுச்சி, கட்டமைப்பு உற்பத்தி மாற்றங்கள் ஆகியவை இதை உறுதி செய்கின்றன என்றும் அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்திய நாடானது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு 2025-2030 வரைக்கும் 15% அதிகமாக பங்களிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் நிறுவனங்களுக்கு உணவு விற்பனை செய்வது நிறுத்தப்படும் என நாமக்கல் ஹோட்டல் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். நாமக்கல் நகர மற்றும் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் ராம்குமார், நாமக்கல்லில் ஹோட்டல்களில் இருந்து உணவுப் பொருட்களை வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் தனியார் நிறுவனங்கள் அதிக சேவை கட்டணம், விளம்பர கட்டணம் மட்டுமின்றி மறைமுக கட்டணங்களையும் வசூலிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு நட்டம் ஏற்படுகிறது எனவும், இதனை சரி செய்யும் வரை அந்த நிறுவனங்களுக்கு உணவு விற்பனை செய்வது நிறுத்தப்படும் என்றும் நாமக்கல் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கூறினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை பொதுமக்களின் எதிர்ப்பால் 2018ஆம் ஆண்டு மூடப்பட்டுள்ளது. இதனால் இதனை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். எனவே தமிழக அரசு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து மீண்டும் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ஈரான், இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் தேவையான அளவுக்கு பெட்ரோல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்ரேல், ஈரான் இடையேயான தாக்குதல் காரணமாக நாட்டில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்தவரை 3 மாதங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் வைத்துள்ளதால் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பீதியடைய தேவையில்லை என்று ஹர்தீப் சிங் பூரி கூறினார். சலவை தொழிலை நவீனமயமாக்கும் முயற்சியில் கோவையைச் சேர்ந்த இளைஞர் உருவாக்கியிருக்கும் செல்போன் செயலி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சலவை தொழிலில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாக துணிகளை சலவை செய்யும் இயந்திரத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் மிக எளிதாக இஸ்திரி செய்யும் வகையில் நீராவி மற்றும் வெப்பக்காற்று மூலம் இந்த இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் மூலம் 1 நிமிடத்தில் ஒரு சட்டையை அயன் செய்து முடிக்க முடியும். பேண்டை அயன் செய்ய 45 வினாடிகளும், சேலைக்கு 3 நிமிடங்களும் ஆகும். துணிகளை அயன் செய்வதோடு இயந்திரமே மடித்தும் கொடுத்துவிடும். இந்த நிலையில் இதில் அடுத்த முயற்சியாக அயன் செய்வதற்கு துணிகளின் ஆர்டர்களை பெற செல்போன் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் இஸ்திரி செய்வதற்கு முன்பதிவு செய்யலாம். இதனால் நேர விரயம் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024-25ஆம் நிதியாண்டிற்கான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் விருதினை சிட்டி யூனியன் வங்கி பெற்றுள்ளது. நிதியமைச்சரின் நிதிசார் சேவைகள் துறையால் 2024-25ஆம் ஆண்டுக்கான டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் விருதுகள் வழங்கும் விழா தில்லி விஞ்ஞான் பவனில் உள்ள பிளானரி ஹாலில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமிருந்து சிட்டி யூனியன் வங்கியின் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான என் காமகோடி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் விருதினை மத்திய அமைச்சரிடம் இருந்து பெற்றுக் கொண்டார். தனியார் துறை வங்கிகளில் 2வது இடத்திற்கான விருதை சிட்டி யூனியன் வங்கி பெற்றுள்ளது. இந்தியாவின் பழமையான தனியார் துறை வங்கியான சிட்டி யூனியன் வங்கி லிமிடெட் 1904ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இவ்வங்கி தமிழ்நாட்டில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. மேலும் 120 ஆண்டு கால சேவையையும் நிறைவு செய்துள்ளது. 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழக ஜவுளி தொழில் மத்திய அரசு பல ஆண்டுகளாக கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நலிவடைந்து வருவதாக தென்னிந்திய நூற்பாலைகள் தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். பஞ்சுக்கு இறக்குமதி வரி 11% நீக்குதல், செயற்கை இழ இறக்குமதிக்கு தர கட்டுப்பாடு விதிமுறைகளை அகற்றுதல், இந்திய பருத்தி கழகத்தின் கிளையை தமிழ்நாட்டில் தொடங்குதல் போன்ற மிக முக்கிய கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக மத்திய அரசு நிறைவேற்றாததால் தொழில் மிகவும் நலிவடைந்து வருவதாகவும் இத்தொழிலை நம்பியுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கிடையே நடக்கும் போர் காரணமாக சென்னை மற்றும் பெங்களூருவில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேல், ஈரான் இடையே நீடிக்கும் போர் காரணமாக கத்தார், ஐக்கிய
அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் தங்கள் வான்பரப்பை முழுவதுமாக மூடியுள்ளன. இதன் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கத்தார் நாட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மறு உத்தரவு வரும் வரை தங்களுடைய அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இருந்து தோஹா, அபுதாபி, துபாய் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் 11 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் பெங்களூருவில் இருந்து புறப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கேற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. கடந்த வாரத்தில் ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை இந்த வாரம் இறங்குமுகத்தில் இருக்கிறது. ஜூன் 24ஆம் தேதியில் மட்டும் சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 9,155 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 73,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளியின் விலையில் கடந்த 4 நாட்களாக மாற்றம் இல்லை. 1 கிராம் 120 ரூபாய்க்கும், 1 கிலோ பார் வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எனப்படும் அனில் நிறுவனம் குஜராத்தின் கட்ச் பகுதியில் அமைக்கப்பட்ட முதல் ஆப் கிரிட் 5 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது நாட்டின் தூய எரிசக்தி மாற்றத்தில் ஒரு மைல்கல்லாக மாறியுள்ளது. மேலும் இந்த அதிநவீன ஆலை 100% சூரிய சக்தியால் இயங்கும் பசுமை ஆலையாகும். பேட்டரி எரிசக்தி அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்பது இதன் சிறப்பம்சமாகும். வளர்ந்து வரும் பசுமை ஹைட்ரஜன் பொருளாதாரத்தில் புதுமை, நிலைத்தன்மை மற்றும் தலைமைத்துவத்திற்கான அதானி குழுமத்தின் உறுதிப்பாட்டை இந்த முன்னோடி திட்டம் வலுப்படுத்துகிறது என்றும், பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக மாறுவதற்கான இந்தியாவின் லட்சியத்துக்கு இது வலு சேர்ப்பதாக அமையும் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அன்றாடம் நிகழும் வணிகச் செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். TAXROBO வணிகச் செய்திகள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும், பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டுமெனில் அதனையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்.